புலவரெல்லாம் தானியத்தை முகப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் பெருமை கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வே அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் நிலை கைப்பயிற்சி. கைப்பயிற்சி அப்படிங்கிறது உடல்நிலைய வளத்தையும் குணத்தையும் மனத்தையும் தெளிவுபடுத்திக்கொண்டான கைப்பயிற்சி. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கையை மேலே பக்கவாட்டில் மேலே தூக்கும் போது, அதாவது சோடு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுகளை சுத்தப்படுத்தும். அதுக்கு உண்டான பயிற்சி 5 மூச்சு நேரம் மேலே கையை கும்பிட்டு வச்சோம்னா 5 மூச்சு நேரம் மனசு அங்கேயே இருக்கணும். அப்போ ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காத்தோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டம், இந்த 5 ஓட்டங்களும் அந்த தோள்பட்டை மேலே இறங்கும் போது தோள்பட்டை இருக்கிற சவ்வு என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ ஆகிடும். தோள்பட்ட கை வலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, கை சுற்றும் போது சோழில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கிற சவ்வுகள் ஃப்ரீ ஆகும். நம்ம எந்த முறையில் வேலை செஞ்சாலும் அதனுடைய சவ்வு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகரிஷியுடைய பயிற்சியில் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. முன்னோக்கி 5 சுற்று, பின்னோக்கி 5 சுற்று. அடுத்தது மூச்சு பயிற்சி. கையை 2 அப்படி விரிக்கும் போது நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய குப்பைகள் வெளியில் வரும். 5 முறை கையை விரித்து மூச்சு இழுத்துக்கிட்டு கையை விரிக்கிறோம், மூச்சு விட்டுக்கிட்டே கையை கிட்டு போனோம். அப்படிங்கும்போது நுரையீரலுக்கு உண்டான பயிற்சி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அடுத்தது என்ன பயிற்சி பண்ணுறோம்? அடுத்தது கிட்னி மசாஜ் அப்படிங்கிறது பின்னாடி சைடில் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து 10 முறை வரடி விடும்போது உள்ளே இருக்கிற சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, இந்த 5 நாணமில்லா சொருவிகளை நம்மளுடைய காந்தத்து மூலியமாக தெளிவுபடுத்துகிறோம். அடுத்தது மூச்சு பயிற்சி, நுரையீரலுக்கு உண்டான பயிற்சி. முதலில் வலது கையை தொக்குள் மேலே வைக்கிறோம், இடது கை பக்கவாட்டில் வைக்கிறோம். 5 முறை கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்ந்து ஒரு மூச்சு 5 மூச்சு நேரம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது உள்ளே இருக்கிற நுரையீரல் உள்ளே இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பிஸியாகுது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் உள்ளாக தொக்குள் மேலே வச்சு மறுபடியும் செய்யும்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதியில் குப்பைகளெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்தது பக்கவாட்டில் வைக்கிறோம், ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட். அப்படின்னு இருக்கும்போது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று நம்மளுடைய மூச்சு வழியாக மூக்கு வழியாக இழுத்து வாயில் விடும்போது அங்கே இருக்கிற துர்நாற்றங்கள் வெளிப்படுத்த முடியும். அடுத்தது பக்கவாட்டில் 2 சைடு வைக்கும்போது அடி சைடு லெஃப்ட் ரைட் 2 பக்கத்துடைய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நாணமில்லா சொருப்பில் சுத்தக்கூடிய என்னென்னங்க, ஒன்று வலது ஒன்று இடது. இப்படி செய்யும்போது அந்த நாடி சுற்றி சண்டு வளர்ச்சி செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற நாணமில்லா சொருப்புகளாக சுத்தமாகும். கையை பக்கவாட்டு விரிக்கும் போது அடிப்பகுதியில் இருக்கிற நெஞ்சு பகுதியில் இருந்து நுரையீரல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், இது எல்லா பகுதியும் ஒரு ஆக்டிவேட் கொடுக்கும், புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த பயிற்சி செய்யும்போது மனம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் தவம் செஞ்சாலும் உடம்பு அசையாமல் இருக்கும், ஆடாமல் இருக்கும். அதுக்கு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தன்னுடைய உடம்பை வருத்தி இந்த பயிற்சி எடுத்துருக்காரு. நம்ம இந்த 6 அடி உள்ள மனிதன் அனைவரும் இந்த பயிற்சியை செஞ்சு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சிவகிரி அறிவித்திருப்பதில் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இப்போ மனசு சுற்றுதல் போல இருக்கணும். 1 2 3
4 அப் 1 2 3 4 டவுன் 7 ஆப் 7 ஆப் 7 ஆப் நல்லா மூச்சு இழுக்கிறீங்க நல்லா மூச்சுட்டே இருக்கு நல்லா இருக்கு 7 ஆப் ரைட் இப்போ கை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டு கூட இருக்காது வச்சுக்கிறோம் மடக்கி கொடுத்தாரோம் ஏன்னா நம்ம நிறைய சேர்த்து காந்தங்கள் என்ன பண்ணுறது தூக்கிறோம் கை விட்டு முடிச்சுக்கும் கை இப்படிதான் டக்குனு மடக்கி கொடுத்தாரு சரியா இதுதான் ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கைப்பை செய்வோம் எல்லோரும் சோத்த கை தோல் போட்ட மலை மனசு 1 2 3 4 5 அப்படியே லெஃப்ட் இப்படி நேரம் நிற்க முன்னால் வந்து முடிச்சுக்கிறோம் 1 2 3 4 5 இப்போ அப்படியே முன்னாடி சோத்தாங்க 1 2 3 4 5 அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி 1 2 3 4 5 இப்போ ரெண்டு கை முன்னால் நிற்கணும் நேராக இருக்கணும் நேராக அப்படியே காலம் நடந்துட்டு முன்னாடி 1 2 3 4 5 அப்படியே நிற்கணும் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி 1 2 3 4 5 இப்போ வந்து இந்த பயிற்சி செய்யும்போது நிற்கணும் நின்று அதுக்கப்புறம் நீட்டிக்கணும் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்தாங்க போயிடுச்சு சோத்தாங்க கையை மேலே நிற்கணும் 5 வரை பிடிச்சி சரிங்களா இன்னொரு சுத்தம் போகிறோம் 1 2 3 4 5 அப்படியே நிற்கணும் ரைட் புஷ் அடுத்த அப்படியே 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா சோதாங்க தான் முன்னாடி எங்கே ஆரம்பிக்கணுமோ அது சரிங்களா பண்ணலாம் பார்த்து சரியா நிற்கிறோம் மீண்டும் பண்ணணும் ரைட் இப்போ அடுத்தது 1 ரெடி கால வச்சுக்கணும் கரெக்டாக உங்களால் 1 ரெடி இந்த கை சோல்டு கையை சோல்டு தூக்கில் இருக்கிற அப்படி சோல்டு பண்ணணும் இப்போ சோதனை கூட திரும்புவோம் திரும்புவதனால பெரும்பாலும் ஒளி கீழே ஒரு ஆள் ஸ்ட்ரைட்டாக இருக்கு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right. அப்படி யாரும் ரைட்டுங்களா இப்போ எல்லாம் ஒரே இடத்துல பார்க்க அப்படியே கண்டு திரும்புங்க ரைட் திரும்ப எல்லாரும் ஒரே பார்த்து திரும்புங்க யாராவது காலம் சரியாக தெரிஞ்சுங்க ரைட் லெஃப்ட் கால் வச்சு கேமரா வாங்கணும் ரைட் லெஃப்ட் ரைட் இப்போ நேரம் வரணும் நேரம் வரும்போது காலை கீழே ஊட்டிட்டு நீங்கள் கையெழுத்து என்ன காரணம்னா 2 3 4 5 மீண்டும் லெஃப்ட் 1 2 3 4 5 மீண்டும் ரைட் 1 2 3 4 5 ரைட் இப்போ பார்த்தோம்னா 5 பயிற்சி 6 பயிற்சி செஞ்சுருக்கோம் சரிங்களா இந்த 6 பயிற்சி 10 நிமிஷம் செஞ்சுருக்கோம் இந்த 6 உடம்புக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கலாம் காலையில் ஒதுக்கி பழகி செய்யும் சரி இப்போ அப்படியே கால் இட்டு போகுது 5 டைம் முடிஞ்ச வரைக்கும் கை மேலே போகணும் முடிஞ்ச வரைக்கும் விழாவில் கட்டணத்தில் வரணும் இந்த 8 9 தடவை நடுவு தட்டு போயிட்டு வரணும் இப்போ 5 டைம் இதை செஞ்சு பார்த்து காலையில் உடம்பு என்ன பண்ணுறது யோசிப்போம் செஞ்சுக்கணும் பயிற்சி பண்ணாமல் பார்த்தா ரைட் இப்போ அதே மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து அசைவாக மூச்சு பயிற்சி
ஸ்மூத்தாக வச்சுக்கணும். கிட்னி இன்னைக்கு கல்லையில நம்ம பண்ணியில் இருக்கோம். நல்லா வயிற்றை எக்கி விரலும் நேராக இருக்கும். சில பார்த்தா சைடில் வச்சுருக்கு நேராக இருக்கும். இப்போ மூச்சு விட்டு நான் போய் பார்க்க அப்போ டைம் பண்ணுங்க. மூச்சு விட்டுட்டு தலை போடாமல் பின்னாடி முடிஞ்ச வரைக்கும் போகலாம். மூச்சு விட்டுட்டே போகலாம். தலை போடணும். மூச்சு விட்டுட்டு பின்னாடி ரைட் செய்யுங்க. அப்படியே எல்லாரும் செய்யுங்க. 5 டைம் நல்லா மூச்சு இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். 5 டைம் ஃப்ரீயாக இருக்கும். உடம்பு மனசு ஃப்ரீயாக இருக்கும். உட்காருது இயல்பாக உட்காரு. ரைட் 5 பேர் வந்தாச்சா? இப்போ அப்படியே ஆதி முட்டை. இது முட்டை என்னங்க? ஆதி முட்டை. கட்டை நல்லா உள்ள போயிட்டு இருக்கணும். இல்லை போட்டுக்கணும். இல்லை இது நல்லா உட்காந்துக்கணும். அசரவே கூடாது. இருக்கணும். வேலை தெரியும். வேலை பார்த்துக்கணும். நல்லா வயிற்றை ஏற்றி தொப்பு இடி வச்சுக்கணும். இங்கே ஒரு என்ன இருக்குது? சுவாசிச்சாலும் நீர் பை இருக்குங்க. மூட்டப்பை இருக்கு. அது ஒரு அழுத்தம் கொடுக்கும். சரிங்களா? நல்லா முடிச்சுருக்கீங்க. அதே மாதிரி கொடுக்கணும். நல்லா புரிய தலை நொம்னா கொடுக்கணும். ரைட் 1 2 நல்லா பின்னாடி போகணும். 3 4 5 ரைட் சொல்லுங்க. நல்லா கேப் வரும். நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கலாம். நல்லா பார்த்துங்க. கை ஸ்மூத் வச்சாச்சு. இது பெருவது இப்போ முடியாச்சு. இப்போ வந்து சோதாரி மட்டும் திரும்ப ஓட்டாரி காரணம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அடுத்தது காலை படக்ஸ் பக்கம் வச்சுக்கணும். நல்லா நேராக வச்சுக்கிட்டு அதே மாதிரி சிக்கல் வச்சு அப்படியே வளரும். கால் பிடிக்கூடாது. முதலாலும் பிடிக்கூடாது. பாதுகாப்பு கட்டோட ஒட்டியே இருக்குது. இப்போ நீட்டி சோதாகாலத்துக்கு வேணும். அதே டைப் வராது. வலது இடது வலது இடது வலது. அடுத்து இந்த காலம் அதே மாதிரி வலது இடது வலது இடது வலது. இந்த கோட்டு மட்டும் பார்த்தா ஒரு சில காலம் கொஞ்சம் கேட்டார். அதே மாதிரி இந்த கட்டளை உட்காந்து சொல்லுவார். இந்த கட்டளை உட்காந்து ரைட் 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 அடுத்து காலம் அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகலாம். ஃப்ரீயாக போகணும். ஃப்ரீயாக வரும். நீங்கள் வெளியில் வரணும். ஃப்ரீயாக வரணும். 2 நிமிஷம் அப்படியே உள்ளார பார்த்து மூச்சு நிர்வாகம் அடுத்தது அதே மாதிரி ஒட்டகை தொப்பல் வந்தோம். சோட்டகை நெஞ்சோட ஒட்டி இருக்கணும். நேராக இருக்கணும். தலை நேராக இருக்கணும். தலை ஒரு சைடாக இருக்கக்கூடாது. தலை நேராக இருக்கணும். 1 2 3 4 5. இப்போ சோட்டகை எடுத்துக்கலாம். ஒட்டகை இப்போ வச்சுக்கலாம். சோட்டகை மேலே வச்சுக்கலாம். டச் பண்ணால் போதும். காதை டச் பண்ணால் போதும். மாறுபடுறது ஒட்டி இருக்கணும். கையை முதுகு தட்டுறது நேராக இருக்கும். 1 2 3 4 5. கை எடுத்துக்கலாம். கை எடுத்துக்கலாம். சோல்டர் விரிச்சுக்கலாம். டச் பண்ணால் போதும். காது பின்னாடி 8 2 தடவை பிடித்தா போதும். கை நல்லா விரிச்சுக்கணும். கண்ணை முடிக்கணும். நல்லா பிடிச்சி ஸ்டாப் நல்லா பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5.
இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாங்கை அப்படியே இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெஞ்சோட ஒட்டி இருக்கணும். மூக்கு பையில சந்து இருக்கும். முழு தண்டுக்கு நேராக இருக்கணும். அப்படியே செய்யுங்க. 1 2 3 4 5. இப்போ அடுத்து கண் பயிற்சி. இதே மாதிரி உத்தராசனத்துக்கு வந்தாலும் கண் பயிற்சி. ஒரு வாய்ப்பு உத்தராசனத்தை உட்காந்துக்கலாம். இந்த கால் வந்து ஒரு அரை கேப் கிட்ட முட்டை வச்சுக்கிட்டா அதோட டைட்டாக இருக்கும். நரம்பு விடலாம் உட்காந்து ரைட். கை போட்டுக்கலாம். ஒரு மட்டும் செய்ய பார்த்தீங்க ரைட். அப்படிங்கும்போது அப்படி நேராக இருக்கும். கடைக்கு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? கீழே வச்சுக்கணும், மடியில் வச்சுக்கணும். அப்படியே மேல் கை பார்க்கணும். ஆர்ச்சுமாக நெவர்த்தே பார்க்கணும். ஃப்ரீயாக போகணும். ஒரு நெவர்த்தே 2 கண்ணு பார்க்கணும். ஒரு 3 கை ஒரு ஆர்ச்சுமாக வரும். அது வரும். இது கண்ணுக்கான பயிற்சி, கண் பயிற்சி. இப்போ என்ன பண்ணோம்? இடது பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே சோதாரி வந்து சோறு போடுவோம். ஒரு ஆர்ச்சுமாக வரணும். நமக்கு பார்க்கணும். தலை திரும்பக்கூடாது. கருவிலிகள் வந்து சைடு போகணும். ரைட். ஒரு 5 முறை. இப்போ அப்படி பின்னாடி சோதனை போகணும். அதே மாதிரி கை வந்து ஒரு வளைவு, ஒரு ஆர்ச் மாதிரி கை வந்து 2 தலைப்பகுதி நேராக இருக்கணும். கண்ணு மட்டும் போகணும். ரைட். இப்போ நம்ம இடத்தொடர்பு வச்சுக்கணும். வச்சு அதிகீட்டு வந்து வரணும். அப்படியே போகணும். நம்ம உள்ளாங்கை தொப்பில் விட்டு முட்டாக வரணும். ஏன்னா எல்லா பக்கமும் இயக்கம் நடக்கும். சரிங்களா? ஒரு 5 அதெல்லாம் லெவலில் பார்த்துட்டு ஒரு 5. ரைட். இப்போ அப்படியே லெஃப்டில் அதே மாதிரி மீண்டும் வளர்ச்சிக்கலாம். ரைட். இப்போ கையை வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கப்புறம் கையை கேட்கலாம். கிட்ட பாருங்க. இந்த லெவலுக்கு 5 டைம் செஞ்சீங்கன்னா 2 லெவல் ஒன்றா தெரியுற மாதிரி கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம கண்ணை ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட். கிட்ட பாரு. ரைட். கண்ணை பொத்தும் போது உள்ளாங்கை கண் மேலே இருக்கணும். சொல்ற மாதிரி இருக்கணும். உள்ளாங்கை வச்சீங்கன்னா கண்ணுக்கு ஒரு இருக்கிறது போல ஒரு ஆற்றல் கிடைக்குதான்னு நீங்கள் சொல்லணும். மூக்கு தண்டு பகுதி அப்படி நேராக இருக்கணும். உள்ளாங்கை கண்ணு மேலே ஒரு 3 மூச்சு நேரம் கவனிக்கும் போதுதான் ஒரு இருக்கிறது போல ஒரு ஆற்றல் கிடைக்கும். ரைட். அடுத்து பிரபாவங்கள் அப்படியே சமங்கள் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து பண்ணிக்கலாம். சமங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பிரபாவங்கள் அப்படிங்கிறதுனா ஆசனவாயு வந்து வச்சுக்கிறோம். இல்லை வச்சுக்கிறோம். சோத்தாங்கன்னா காலை வச்சு நேராக வச்சுக்கணும். நேராக இருக்கணும். டைம் செய்யக்கூடாது. வயிறு எல்லாம் க்ளோஸ் வந்து 5 தான் செய்யணும். 10 செய்யலாம். இப்போதைக்கு 5 போட்டோம். நான் ஆசனவாயு போய் இருக்கு வச்சாரு பாரு. மூக்கில் போனீங்க பாரு. ஆசனவாயு சோத்தாங்கை பண்ணிட்டு செய்யணும். ரைட். இப்போ அப்படியே வந்து 2 கையும் அப்படியே மோதலமாக வச்சு அப்படியே குறவு தள்ளுபடி நினைக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உணவு குழாயில் வந்து என்ன நடக்குதுங்கிறத மனசு ஆழ்ந்து போது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த முறை ஆசனவாயு பிடிச்சிட்டு மீண்டும் நேருக்கு வரோம். ரைட்.
இதே முகதாரம் வச்சுக்கோங்க. 99 பகுதி நேராக இருக்கும். உடம்பும் தலையும் ஆடக்கூடாது. இந்த கபாலத்தை செய்யும்போது ஏன்னா நுரையில் இருக்கக்கூடிய எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் வெளியில் வரும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா நல்ல கட்சி பேசுறது கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக வச்சு அடிக்கும்போது முடிச்சு கொண்டு தெரியும். அதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். மூச்சு நிர்வாகம் வரைக்கும் அப்படியே இருக்கும். பிரின்சிபல் பண்ணணும், ரைட் பண்ணணும், ரைட் அதுவும் அது லெஃப்ட் ரைட் புரியுதா? ரைட் 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 இதே மாதிரி தான் விஷயம் கரெக்டாக செய்யணும். கால் மடல் வந்து அப்படியே ஆகும். நல்லா சொல்லும்போது கை தூங்குதா சோழ சொல்லுங்க அவங்க தூக்குங்களா சோழ ரைட் பிடிச்சிக்கோங்க. அந்த சேகரம் தூக்குறது கண்டுங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அது நல்லா இதே நல்லா இருக்கிறோம். அதான் தூங்குவோம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் இப்படிதான் கவனமாக செய்யணும். ரைட் 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 அதோட இதே விஷயம் தான் பிரதமருக்கு. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்போ முதல் பேச்சு நல்லா நல்லா ரைட் 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 நேராக தான் விட்டார். என்ன காரணம்னா இந்த பயிற்சி பார்த்துக்கிறோம். இந்த வரைக்கும் சொல்லணும் கண்ணை முடிஞ்சே தெரியா நிறைய செய்யும் கண்ணை முடிஞ்சு தெரியும். ரைட் கொஞ்சம் கிட்ட வந்து அப்படியே வரணும். ரைட்டா விட்டோம் அஞ்சு ரைட் சரி அப்படியே இது தூரம் தெரியும். ரைட் போதும் சுத்தம் சுத்த காரணமா வரணும் பார்த்து முதல்ல வந்து செய்யும்போது ஃப்ரீயாக வந்து வரணும். ஃப்ரீயாக வரணும். ரைட் சத்தமாக கிடைக்கிறது வந்து ஃப்ரீயாக ரைட் சரி அதே மாதிரி இதெல்லாம் வந்து மூளைக்கு உண்டான பயிற்சிகள் புதியகால ரத்தவணங்கள் உயிர்கொள்கையை போகலாம். இப்போ அப்படியே காலத்தீங்க ஃப்ரீயா கிடைங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட் டைம் செய்வார் இன்னும் நடக்கும் உடம்பாடுறது உடம்பாடுறது சரிங்களா ரைட் சரி ஓகே அதே சோதனை தலைப்பகுதி கத்தவரம் முன்னாடி சொல்லணும் அமுகம் தலை முத்தம் கண்ணு முத்த செய்யணும். நல்லா அமுகம். அடுத்தது கண்கள். 2 கண்களும் 2 நரம்புகளும் கண்களோட தொடர்புடையது. அடுத்தது 2 காதுகள். காதுடைய முழு வடிவங்கள் இந்த 2 காதுடைய நரம்புகள். அடுத்து பார்த்தா வடக்கு இடம் சொரவுகள் நரம்பு வடக்கு இடம் சொரவுகள் பற்றி அப்படியே இதெல்லாம் வரும். இப்போ அப்படியே நெஞ்சு கொண்டு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சு எவ்வளோ தாங்க இருக்குது மாறுபடும் அதே மாறுபடும். அப்போ நம்ம நெஞ்சு நடந்து தெரியும் 4 வரை கிட்ட வரும். அடுத்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா வயிற்று பற்றி நம்ம வயிறு அடிக்கடி இறக்கமாக இருக்கும். அதே உட்கார்ந்து இருக்கும். அங்கே நெஞ்சு செய்யும்போது திருவுடல் பெருங்குடல் கண்ணீரல் கணயம் இது எல்லாம் வரும். இப்போ அப்படியே வரும் இடுப்பு பகுதி வரும். இப்போ இடுப்பு பகுதி வரும்போது இந்த குதிகால் பகுதி நல்லா எவ்வளோ கட்டியாது அந்த அளவுக்கு இடுப்பு பகுதி கட்டியாது. நீங்கள் எவ்வளோ வெயிட் உட்கார்ந்து போனாலும் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் தாங்கக்கூடியது இடுப்பு பகுதி. இதெல்லாம் வந்து இடை படைப்பு யாரும் சொல்றது யாரும் சரிங்களா? இப்போ அடுத்தது எல்லா இடங்களும் தொடர்பு மேலே கட்டவர் கீழே வைக்கிறவர் இதெல்லாம் அமைக்கும் இது வயசம். அப்போ எல்லா இடங்களும் தொடர்பு முடியாது. என்ன பண்ணணும் சைக்கிள் எல்லா இடங்களும் கிடைக்கும் 3 டைம் சரிங்களா? அடுத்தது முட்டி விடுவோம் கீழே மேலே கட்டவர் கீழே வைக்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் பிளான் அதாவது உயிராக உருவாக்கக்கூடிய இடம் இங்கே தான். இந்த உயிரை எங்கே யாருக்கு இருந்தாலும் சூரியன் போனால் சூழலும் நல்லா இந்த வயசு பண்ணுறது சூழ் வராது. கீழே இருக்கிறதால் நேரம் கண்டிப்பாக இருக்க நிறைய சோதனை ஹெல்த் நான் போனால் கொடுத்துரும். இது வந்து அதான் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண எடுத்து அக்காவுக்கு ஆசை வரலாம். இதுதான் ஜாலியாக இருக்கிறார். இதெல்லாம் அஞ்சு மீண்டும் எடுத்து மீண்டும் கைது மனிதனுக்கு 3வது முறை கிடைக்காம பற்றி மூச்சு பயிர்கள் பிடிக்கும் ஏன்னா ஒரு
ஃப்ரீயாக பார்த்தா இப்போ என்ன கண்டைக்கால் குடிச்சே இருந்தா ஒரு கால் வச்சு ஒரு கால் வந்து ரைட் இந்த குழந்தை இருக்கும் 4 கட்டாமல் நான் இப்போ கீழே நோக்கி 1 2 3 4 5 1 கை வாசிக்குமா 2 3 4 5 இருக்கிற 1 2 3 4 5 இப்போ நம்மளோட கடைசியாக கட்டடம் வயது போட்டாங்க ஒரு செலவு வந்து அந்த காலை கொடுத்து ஒரு முறையாக குடிச்சு கூட்டம் மறுபடியும் இருந்தால் என்ன காரணம்னா ரத்தமெல்லாம் மேலே போகும் அதில் என்ன ரோகத்து மூலியமாக ரத்தம் இப்போ பயிற்சி பண்ணியாரு பயிற்சி பண்ணால் நமக்கு என்ன நன்மை கண்டிப்பாக நான் திருப்பாங்க குடிச்சுப்பாங்க கை முடிங்க காலம் இப்போ லைட்டாக அப்படி கணிக்கணும் மனசில் கணிக்கணும் 2 நிமிஷம் வச்சுப்பாங்க கணக்கு லைட்டாக என்ன பண்ணுது சொல்லணும் என்ன காரணம்னா நம்ம வந்து பண்ணோம் ரத்தோட போட்ட காற்றோட உயிரோட்டம் ஓட்டம் சரியாக இப்போ அடுத்தது ஓட்டாங்க அதே மாதிரி இப்போ இதோட ப்ரெஷர் பண்ணும் அதுதான் மூளை திருமூலை எல்லாத்துக்கும் காட்டிடுவாங்க இந்த கட்டவாங்க ஓகேவா நல்லா ப்ரெஷ் பண்ணுவோம் அடுத்தது கண்கள் 2 கண்களோட தொடர்பு அடுத்தது காதுகள் ஆறுடைய மனது இப்போ ஒரு பயணக்கூடிய இடத்துல வந்து கருத்து கொள்ளி அங்கே ஒரு விதமாக வரும் சரியா நமக்கு சொல்லக்கூடாது ஒரு டைம் வந்தோன்னா இந்த மாற்றத்தை யோசிக்கும்போது அங்கே இருக்கிற சில உறுப்புகள் தெரியாது அதில் ஆக்டிவ் அடுத்து ரைட்டில் பார்க்கும்போது எல்லாமே இல்லை அதனுடைய 4 மாதத்தில் கூட்டாகும் அதுதான் 4 கட்டணம் மாற்றணும் ரைட்டு கட்டணம் இருக்குல்ல 5 ஊருக்கு அப்புறம் நல்லா சுற்றணும் புரியாத வச்சு சரியா இருக்கா அடுத்தது விழாவை சொல்லப்படுது கீழே மேலே சரிங்களா தொடர்ந்து போயிட்டு 3 டைம் கை எடுக்கிறார் ரைட்டாக கொண்டு வர லெஃப்டாக ஒரே சரிங்களா இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிறதால் மேலே சொல்லி என்ன பண்ணணும் ரொம்ப பிடிச்சி இப்போ அடுத்தது இப்போ தோட்டங்கள் மேலே அதே தோட்டங்கள் மேலே அதே மாதிரி ரைட் சைடில் 1 2 3 4 5 1 2 3 4 5 ரைட் 1 2 3 4 5 இந்த 8 தொடர்களே இருக்கு ரைட் 1 2 3 4 5 1 பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி மகேஷோட பிறந்த நாள். அதற்கு சிவகிரி அறக்கட்டளையிலிருந்து பஸ் 2 பஸ் புறப்படுகிறது. பஸ்ஸினுடைய கட்டணம் 500 ரூபாய். சரியாக 5 மணிக்கு சிவகிரி பஸ் நிலையத்துக்கு வருமாறு மண்டலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கட்டணம் பஸ்ஸுக்கு 500 ரூபாய். உங்களுடைய செல்போன் நம்பர், அட்ரஸ் முன்பதிவு செய்யவும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.